அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம NX1926ல ஒரு மெயின் டாபிக் உள்ள நம்ம போக போகிறோம். அதாவது 2D மாடலிங்ஸ். அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து இன்புட் பார்த்துருக்கோம், அதோட ஸ்க்ரீன் பார்த்துருக்கோம், அந்த செஷன் எப்படி இருக்குது, உள்ளே இருக்க டூல்ஸ், அதாவது அவுட்லுக், அவுட் தீம் எப்படி இருக்குது, 2D எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம், டேட்டா பிளான் பார்த்தோம், ஆக்சிஸ் பார்த்தோம், ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ இன்னி தான் நம்ம மெயின் டாபிக்குள்ளே நம்ம என்டர் ஆக போகிறோம், அதாவது ஸ்கெட்ச். அப்போ நமக்கு 3D மாடலிங் வரணும்னா ஃபஸ்ட்டு 2D நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த 2D இருந்தால் மட்டும்தான் 3D மாடலிங்காக நம்ம கன்வெர்ட் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு 2D மாடலிங் எப்படி வரும், அப்போ 2D ட்ரா பண்ணக்கூடிய டூல்ஸ் என்ன, இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த 2D ட்ரா பண்ணதுக்கு இதில் ஒரு ஃபஸ்ட்டு 5 டூல்ஸை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ப்ரொஃபைல், ரெக்டாங்கிள், சர்க்கிள், லைன், ஆர்க். இந்த 5 டூல்ஸை இப்போ பார்க்கலாம். மீதி டூலை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்கெட்சை நம்ம ட்ரா பண்ணதுக்கு முன்னால் ஒரு ஸ்கெட்சை பற்றி ஒரு அவுட்லுக் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு ஸ்கெட்சு அப்போ எப்படிமா ட்ரா பண்ணும், ஒரு பேப்பர் எடுத்து நம்ம ட்ரா பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு என்ஜினியரிங் ட்ராயிங் எப்படி நம்ம ட்ரா பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒரு ட்ராயிங் வரையும் போது ஸோ அது கம்ப்ளீட் கேட்டால் கம்ப்ளீட் ஆகும். ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு டைமென்ஷன் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த ஒரு ட்ராயிங் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது நம்ம மேனுவலாக நம்ம டிராஃப்டிங் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இப்போ இதை கம்ப்யூட்டர் முன்னால் கொண்டு வந்தோம்னா, அதான் ஒரு சாஃப்ட்வேரில் நம்ம வந்து ஒரு ட்ராயிங்கை ட்ரா பண்ணுறதா இருந்தோன்னா எப்படி அப்போ பார்த்தா, அப்போ ஒரு ஸ்கெட்சை எப்படி ட்ரா பண்ணதுக்குன்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. அதாவது சாஃப்ட்வேர் அடிப்படையில், அதாவது இது எந்த ஒரு 2D சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, அதாவது ஸ்க்ரேவாக இருக்கட்டும், சால்ட்வொர்க்காக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு மாடல் இருக்கட்டும், NX இது மாதிரி இன்னும் பல CAD சாஃப்ட்வேர்லேயும் இந்த ஒரு ஸ்கெட்சை ட்ரா பண்ணோம்னா இந்த 3 ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஒரு ஸ்கெட்சு எப்போ கம்ப்ளீட் ஆகும் பார்த்தா, ஒரு ஸ்கெட்சு நம்ம நார்மலாக ஒரு ட்ரா பண்ணதோட கம்ப்ளீட் ஆகாது, அதோட சேர்ந்து டைமென்ஷனும் இருக்கணும். ஸோ அதோட டைமென்ஷனோடு அது கம்ப்ளீட் ஆகுமா கேட்டால் இல்லை. அந்த டைமென்ஷன் 2 இருந்தாலும் இதுக்கு கூட கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின் இருந்தால் மட்டும்தான் அதாவது ஒரு ஸ்கெட்சு முழுசாக அதாவது கம்ப்ளீட் ஆகும். அதாவது இதில் பாருங்கள், நீங்கள் ஒரு ஸ்கெட்சை நீங்கள் NXை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துன்னு வச்சுக்கலாம். ஸ்கெட்சிஸ் அதாவது டைமென்ஷன், கன்ஸ்ட்ரெயின் எல்லாம் இருந்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து என்னென்னா த ஸ்கெட்ச் இஸ் ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் சொல்லிட்டு அந்த ஹெல்ப் கமாண்டுக்குள்ளே இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வரும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அப்போ அதாவது ஒரு ஸ்கெட்சை வந்து நம்ம கிளியராக வரைஞ்சிருப்போம். அதாவது நமக்கு என்ன டைமென்ஷன் நமக்கு தேவை இருக்கோ அதை நம்ம தெளிவாக வரைஞ்சிருப்போம். அதே மாதிரி அந்த டைமென்ஷனும் கொடுத்துருப்போம். ஆனால் கன்ஸ்ட்ரெயின் பண்ணலை. சரி, அப்போ நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ட்ரா பண்ணால் என்ன ஆகும்னு கேட்டால், நம்ம ஒரு ட்ரா பண்ணியிருப்போம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. சப்போஸ் நமக்கு ஒரு ட்ரா பண்ணதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஆர்க்கு, டேஞ்சன் மாதிரிப்பட்ட கர்வ் பேஸ் பண்ணி வரக்கூடிய சில ட்ராயிங்ஸாக இருந்ததுன்னா கொலாப்ஸ் ஆயிரும். அப்போ ஒட்டு மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிட்டுனா மொத்த லைனுமே அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸுமே எரர் ஆயிரும். அதனால தான் ஒரு ஸ்கெட்சை நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். அப்போ ஒரு ஸ்கெட்சை நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் நமக்கு தேவையான அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக நமக்கு அதாவது கரெக்டாக ட்ரா பண்ண முடியும். அப்படின்னா நம்ம அதாவது ஒரு டிராயிங்கை வந்து மூவபிள் பண்ணதை அரெஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் ஸ்கெட்சில், அதாவது கன்ஸ்ட்ரெயின் அடிப்படையில். இப்போ இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம், ஃபஸ்ட்டு அதாவது ஸ்கெட்சை மட்டும் நம்ம எப்படி போடுறோம், அதாவது ஸ்கெட்ச் டூல் என்னன்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்கெட்ச்குள்ளே செலக்ட் பண்ணி என்டர் ஆகிட்டோம். இப்போ இந்த ஸ்கெட்சில் இந்த டூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் கர்வ்னு இருக்குது. இந்த கர்வுக்கு கீழே தான், குரூப் கீழே தான் எல்லா ஸ்கெட்சுமே இதில் இருக்குது. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு இதில் நம்ம எப்படி ட்ரா பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டூடியோவில் இந்த கர்வ் டூல்ஸ் இருக்குது. இதோட சேர்ந்து தான் இந்த எடிட்டிங், இதோட சேர்ந்து இதை வந்து காமனாக எடுத்துக்கிட்டாலும் அடுத்து இந்த டைமென்ஷன் இருக்குது. ஸோ இது தான் நமக்கு அடுத்த செக்ஷனில் நம்ம பார்க்கக்கூடியது. அதோட சேர்ந்து இந்த கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. இது தனி. ஆனால் நார்மலாக நம்ம பார்க்கும்போது ஸ்கெட்ச் டூல், டைமென்ஷன், இந்த கன்ஸ்ட்ரெயின், அதில் ஜியோமெட்ரி கன்ஸ்ட்ரெயின் ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோ இருந்தால் மட்டும்தான் ஒரு ஸ்கெட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக தெரியக்கூடியது. ஆனால் இப்போ NXை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல இப்போ நான் சர்க்கிளை நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் இது ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல ஆக்டிவேட் தான் இருக்கும், அதாவது ஆட்டோ டைமென்ஷன் எல்லாமே ஆக்டிவேட்டாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல த ஸ்கெட்ச் இஸ் த ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் வித் 3 ஆட்டோ டைமென்ஷன், இதோட சேர்ந்து 3 டைமென்ஷன் என்ன டைமென்ஷன் இருக்குன்னு பாருங்கள்.
இதில் டைமென்ஷன் எல்லாமே வந்துடும். அப்போ இதுக்கு காரணம் பாருங்கள், இது ஆட்டோ கன்ஸ்டன்டாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்டன்ட் பண்ணிட்டு இப்போ நமக்கு இதை வந்து ஈஸியாக நமக்கு ட்ரா பண்ணிவிட்டு ஈஸியாக போயிடலாம். பாருங்கள், இதில் இருந்து இந்த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து எக்ஸில் ஒரு ஒயில் ஒரு வேல்யூ எக்ஸில் ஒரு வேல்யூ அதோட சேர்ந்து டைமென்ஷன். ஸோ இவ்வளோ. அப்போ ஒரு டைமென்ஷன் நமக்கு இவ்வளோ ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணோம்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம படிக்கதா இருந்தோம்னா எப்படி நம்ம படிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டூலுமே நம்மளா மேனுவலாக நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஸோ அது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்கெட்சில் நம்ம தரவாக இருக்க முடியும். அதாவது கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷன் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நார்மலாக அதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்து ஆட்டோ டைமென்ஷனை கொடுத்து நீங்கள் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம படிக்கக்கூடியதுனால ஃபஸ்ட்டு நம்ம இந்த கன்ஸ்ட்ரெயினை எல்லாமே ஆஃபில் வச்சுக்கிட்டு நம்ம மேனுவலாக நம்ம ட்ரா பண்ண பார்க்கலாம். இப்போ நீங்கள் மேனுவலாக நீங்கள் வந்து இப்போ இருக்க இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்கன்னா இந்த ஸ்கெட்ச் வந்து நீங்கள் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்கும் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில். ஆனால் இதுக்கு முன்ன பழைய வெர்ஷனில் இருந்து இந்த கலரை வந்து எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னா கிரீன் கலரில், அதாவது டிஃபால்ட்டாக செட் பண்ணி தந்திருக்காங்க. இப்போ இருக்க அப்டேஷனில் என்னன்னா பிளாக் கலர் தான் நீங்கள் செட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த கலர் எப்படி செட்டிங் பண்ணலாம், இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கணும் இது எப்படி செட் பண்ணலாம். ஆனால் இப்போ நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் புதுசாக படிக்கணும் தெரியும். இது வரைக்கும் பழைய வெர்ஷன், அதாவது பழைய வெர்ஷன் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தெரியும். ஏன்னா அவங்க தெரியும் நார்மலாக இந்த கலரை வந்து நம்ம பார்த்து பழகுனதுனால கொஞ்சம் சேஞ்ச் இல்லை. ஆனால் நம்ம ஆட்டோ சேஞ்ச் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம், தீம் செட் பண்ணலாம், கிளாசிக்கல் மாற்றலாம், எந்த ஒரு செட்டிங்ஸையும் நம்ம மாற்றலாம். ஏன்னா ஒவ்வொரு அப்டேட் வெர்ஷன் வர அதுக்குரிய பழைய வெர்ஷனுடைய அப்டேட் தீமும் உள்ள தான் இருக்கும். நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோமோ அதுதான். அந்த டூலுடைய ஃபங்க்ஷன் அதில் இதெல்லாம் எதுவும் மாறாது. ஆனால் அதே கலர் தான் இருக்க முடியும். மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம என்னன்னா ஃபஸ்ட்டு இந்த டைமென்ஷன் செலக்ட் பண்ணுறோம். இதை இல்லை ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இருக்குது. அதாவது இப்போ இந்த ஸ்கெட்சு வந்து நம்ம இப்படியே ட்ரா பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு க்ளோஸ் லூப்பாக வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். இதே இது க்ளோஸ் லூப்பாக ட்ரா பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் ஒரு கிரியோ சாஃப்ட்வேராக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதில் வந்து நீங்கள் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதாவது ஒரு லூப்னு வரும்போது நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா ஒரு அந்த ஃபுல் வந்து உள்ளே வந்து கலர் வந்து தீம் வந்து ஒரு ஆட் ஆகிருக்கும். ஒரு பிங்க் கலர் மாதிரியோ எந்த கலர் செட் பண்ணியிருக்காங்களோ அந்த கலர் செட் ஆகிருக்கும். அப்படி அது அர்த்தம்னா ஒரு ஸ்கெட்ச் வந்து முழுமையாக இருக்குது, ஒரு அது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் லூப்பாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு கன்ஸ்ட்ரக்ட் இருக்குன்னு அந்த கான்செப்ட் காட்டியிருக்கும். இப்போ இருக்கக்கூடிய இந்த NX லைசன்ஸ் வெர்ஷன், அதாவது கிராக் வெர்ஷன்லாம் இதையும் இருக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட் வெர்ஷனுக்கு அலோடு அதாவது கொடுக்கல, இந்த இதுக்கு கொடுக்கல. நீங்கள் அப்படி ஒருவேளை நீங்கள் கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, லைசன்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல நீங்கள் அப்படியும் நம்ம ட்ரா பண்ணி செட் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம பார்த்துருப்போம், இந்த இடத்துல டாஸ்க் இருக்குது. நான் இதை விட்டு நான் வெளியே வரேன். இந்த இடத்துல ஃபைலில் போய் யூட்டிலிட்டி இருக்குது. இதில் வந்து ஃபியூச்சர் டகல்னு இருக்கும். ஸோ இந்த ஃபியூச்சர் டகல் வந்த உடனே இந்த இடத்துல நிறைய பாருங்கள், இந்த யூஸ் ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. எந்த செட்டிங்ஸ் வேணும் இந்த செட்டிங்ஸ் இருக்குது. நம்ம மேனுவலாக நம்ம இதில் எதுவுமே செய்ய வேண்டாம், ஏதாச்சும் சேஞ்ச் ஆயிரும். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல ஸ்கெட்சை நீங்கள் சேஞ்ச் பண்ண இந்த இடத்துல நீங்கள் கர்சர் வைக்கும்போது பாருங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க, ஆன் வரும். இந்த இடத்துல ஆஃப் ஆயிருக்கு, ஆன் பண்ணி நீங்கள் செட் பண்ணலாம். இதில் இப்போ நீங்கள் ஆன் பண்ணி செட் பண்ணாலும் இது செட் ஆகாது. காரணம் இதில் இந்த இடத்துல பாருங்க, இப்போ நான் ஒரு ஆப்ஷன் காட்டுறேன். அதாவது ஷோ மூவபிள்னு இருக்கும். நான் இந்த ஷோ மூவபிள் கொடுத்துருக்கேன். இந்த டூல்ஸ் பாருங்க இங்கே கொடுத்துருக்கு. ஸ்டூடெண்ட் வெர்ஷனில் திஸ் கமெண்ட் இஸ் நாட் அவைலபிள் லேர்னிங் எடிஷன். அப்போ கிராக் வெர்ஷனில் யூஸ் ஆகும். அப்போ இந்த மாதிரிப்பட்ட வெர்ஷனோ இந்த மாதிரிப்பட்ட ஆப்ஷனில் இருக்கும்போது இதை நீங்கள் ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணி வரலாம். இப்போ இது வந்து ஸ்டூடெண்ட் நம்ம வந்து ஒரு லேர்னிங் ஒரு வெர்ஷனில் இருக்கனால இதில் வந்து நமக்கு மேனுவலாக எப்படி ட்ரா பண்ணணுமோ அதே மாதிரி ட்ரா பண்ணலாம். நீங்கள் இதை வந்து ஆட்டோ டைமென்ஷன் இருக்குது, இதில் நம்ம எல்லாம் மாற்ற போகிறோம். இப்போ நமக்கு இன்னைக்கு இந்த டைமென்ஷன் இந்த கன்ஸ்டன்ட் ஃபுல்லாக நம்ம எதுவும் பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸ்லையும் இதுக்கு இருக்க பேலன்ஸ் டூல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க தான் போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் நான் வந்து டெலிட் பண்ணிடலாம். இந்த இதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த ப்ரொஃபைல்லேருந்தே ஸ்டார்ட். இப்போ இந்த ப்ரொஃபைல் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னால் இந்த ஸ்கெட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்னும் இருக்குது. அப்போ இந்த ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கும்போது இது ஆரிஜின் பாயிண்ட் எக்ஸ், இந்த ஸ்கெட்ச் இதிலிருந்து இந்த பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா இதுதான் ஆரிஜின், ஸ்கெட்ச் ஆரிஜின். நீங்கள் இந்த இடத்துல பாயிண்ட் வச்ச உடனே இந்த ஸ்கெட்சர் வச்ச உடனே கரெக்டாக பாருங்க ஸ்கெட்ச் ஆரிஜின் வந்துட்டு. இப்போ நமக்கு இங்கேருந்து இது பாசிட்டிவ் வேல்யூ, அதே மாதிரி அதாவது எக்ஸில் பாசிட்டிவ் வேல்யூ, ஒய்லையும் பாசிட்டிவ் வேல்யூ, அதே மாதிரி இந்த சைடு எக்ஸ் நெகட்டிவ் வேல்யூ, அதே மாதிரி இந்த பொசிஷனில் ஒய் பாசிட்டிவ், அதே மாதிரி கீழே ஒய் நெகட்டிவ் வேல்யூ. நம்ம கிராப் ஷீட் நம்ம எப்படி ட்ரா பண்ணுறோம்னு
பார்த்துருப்போம். ஸோ அதே மெத்தட் தான் இங்கேயும் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த கிராஃபை நம்ம எந்த பொசிஷனில் வரைகிறோம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கீங்களா, இல்லை நெகட்டிவ் பாசிட்டிவா, நெகட்டிவா, இல்லை நெகட்டிவ் பாசிட்டிவ், இந்த மாதிரிப்பட்ட ஒரு செக்ஷனில் எந்த டிராயிங் வரையுமோ எந்த செக்ஷனில் நம்ம ட்ரா பண்ணணும் பார்த்து மொத்தம் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணலாம். நம்ம இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலாக வரைஞ்சிட்டு போயிடலாம். ஆனால் நமக்கு ஒரு மைண்டில் நமக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணணும்னா ட்ரா பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைலுடைய ஷார்ட்கட் கீ பாருங்க, யூசர்ட்னு இருக்குது. அப்போ நீங்கள் கீபோர்டில் நீங்கள் இந்த கர்சரை இந்த இடத்துல கிளிக் பண்ணாலும் சரி, நீங்கள் கீபோர்டில் நான் இசட்னு கிளிக் பண்ணாலும் சரி, அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்களா, இந்த ப்ரொஃபைல் விண்டோ இதுக்குள்ளே போயிட்டு அப்போ இந்த ப்ரொஃபைல் விண்டோவில் என்ன இருக்குன்னு பாருங்க. ப்ரொஃபைலில் ஆப்ஜெக்ட் டூல்ஸ் இருக்குது, அதோட இன்புட் மெத்தட் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குது பாருங்க, ஆப்ஜெக்ட். அதாவது லைனும் ஆர்க்கும் சேர்ந்து இருக்குது. அதாவது இந்த ப்ரொஃபைலுக்கும் இங்க இருக்கக்கூடிய லைனுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, இதுல வந்து நீங்க லைனை கொடுத்தோன்னா ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் கொடுத்தோன்னா அதோட கம்ப்ளீட்டா மறுபடியும் எனக்கு தேவை இருக்கும்னு சொன்னா இந்த மாதிரிப்பட்ட தொடர்ந்து கண்டினியூஸா எனக்கு வரணும். இந்த லைன் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும். அதனால இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ப்ரொஃபைல் அதாவது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கும். அதாவது அந்த நோடு நம்ம எப்போ எஸ்கேப் கொடுக்கோமோ அப்போ தான் அது வெளியே வரும், மற்றபடி அது வெளியே ஆகாது. இப்போ ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல லைன் வரணும், இன்னொரு இடத்துல ஆர்க் வரணும்னு சொன்னால் இந்த மாதிரி செட். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல லைன் செட் பண்ணுறேன். அதாவது லைன் செட் பண்ணிவிட்டு இந்த ஆர்ஜினை நான் செலக்ட் பண்ணுறேன். அப்போ ஆர்ஜின் செலக்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் பாயிண்ட் இருக்குது, எக்ஸ்டென்ஷன் கஸ்டம்ஸ் இருக்குது. அப்போ எந்த வேல்யூ நம்ம எங்கே எடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்போ ஸ்கெட்ச் ஆர்ஜினில் இருந்து எடுக்க இல்லை வெளியே இருந்து எடுக்க அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துக்கு கொடுக்குது. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த லென்த் மோடு இருக்குது. இந்த இடத்துல இப்போ நான் ஒரு ஸ்கெட்சை நம்ம ரஃபாக ட்ரா பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல லைன் நான் ரஃபாட்டு ட்ரா பண்ணிட்டேன். அடுத்த பாருங்க, இந்த இடத்துல கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கு. இதை பாருங்க, கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கேன். அதே தொடர்ந்து பாருங்க, ஒரு மார்க்கிங் காட்டிக்கிட்டே இருக்கு. இப்போ அடுத்த அதே தொடர்ந்து வருது. இப்போ எனக்கு இந்த இடத்துல இந்த லைன் வந்துட்டு, இந்த இடத்துல லைன் வந்துட்டு எனக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு ஒரு ஆர்க் வரணும். அப்போ செட் பண்ணதா இருந்தேன்னா இந்த ஆர்க்கை நாங்கள் செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஆர்க் வந்துட்டா, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நான் வந்து முடிக்க போகிறேன். ஸோ ஈஸியாக முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் கொடுத்தா நீங்கள் வந்து என்ட்ரு கொடுத்தா போயிடும், இல்லை வெளியே வந்துடும். ஸோ இவ்வளவு தான் இந்த ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷனில் இருக்குது. இப்போ அதே ப்ரொஃபைலில் இன்னும் நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு ஆர்க்கு நம்ம பார்த்துட்டோம். இதில் இன்புட் மெத்தட், இதில் நீங்கள் லைன் எடுத்தாலும் சரி, ஆர்க் எடுத்தாலும் சரி, இந்த இடத்துல இன்புட் மெத்தட். அதாவது இப்போ பாருங்க, நான் இந்த இடத்துல நான் ஆர்ஜின் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ஸ்கெட்சை நான் வந்து திருப்பி நான் ஹைட் பண்ணுறேன். அதாவது நான் டெலிட் பண்ணுறேன். திருப்பி நான் ப்ரொஃபைல் எடுக்கிறேன். இங்கே இந்த இடத்துல நான் லைன் செலக்ட், இந்த ஆர்ஜினை செலக்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல லைன் அப்படியே நீண்டு போகுது. இந்த இடத்துல இன்புட் மெத்தட் இப்போ டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னா பேராமீட்டர் மெத்தட் இருக்கும். அதாவது லென்த் அண்ட் ஆங்கிள் இருக்கும். அதாவது லென்த்னு சொல்லும் போது நம்ம இந்த ஸ்கெட்சில் நம்ம எப்படி ஆட்டோகேட்ல எப்படி வேல்யூ கொடுப்போமோ அதே மாதிரி தான். அதே போல் இப்போ இந்த லைன் இப்போ என்ன இருக்குது, இப்போ இந்த இடத்துல 0 இருக்குது. இப்போ இந்த லைன் பாருங்க 0ன்னு இருக்குது. நான் இப்படியே இழுத்துட்டே போகிறேன். அதாவது எழுத்து ட்ராக் பண்ணி கொண்டு போகிறேன். அந்த லைன் எவ்வளோ வேல்யூ இருக்குதோ அதே மாதிரி போய்கிட்டே இருக்கோ 500 வரை வந்துட்டு இப்படி வந்துட்டா. அதே இதை இங்கே இடத்துல கீழே ஆங்கிள் இருக்கு. ஆங்கிள் வந்து 0ல் இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் வந்து மாற்றி அப்படியே சேஞ்ச் பண்ணி வரும்போது ஆங்கிள் அப்படியே ஆட் ஆகிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல வரும்போது ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ இந்த இடத்துல வரும்போது அப்படியே கரெக்டாக வரும்போது வேல்யூ அதே மாதிரி கூட்டிகிட்டு இருக்கும். நம்ம எந்த இது கூடுறோமோ அதே மாதிரி ஆங்கிளும் வந்துகிட்டே இருக்கும் 180 டிகிரி. அடுத்து கீழே வரும்போது 270 டிகிரி அப்படியே வந்துக்கிட்டு 0ல் வந்துடும் 360. அப்போ நமக்கு இந்த ஆங்கிள் பேஸ் பண்ணியும் நம்ம வேல்யூ கொடுக்கலாம், அதே மாதிரி லென்த் அடிப்படையில் கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் ஆங்கிள் நான் ஒரு 100, லென்த் வந்து நான் 100 கொடுக்குறேன். அதை தொடர்ந்து அடுத்து கீழே ஆங்கிள் வரணும். நீங்கள் கீபோர்டில் டேப் கொடுத்தோன்னா அடுத்த செக்ஷனுக்குள்ளே போயிடும். நான் இந்த இடத்துல நான் வந்து 30 டிகிரி கொடுக்குறேன். ஸோ 30 டிகிரி கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிட்டு நீங்கள் இந்த வேல்யூ கொடுத்தும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்க ஈஸியாக இருக்கா. அதை இது நீங்கள் எனக்கு மைனஸில் வேணும்னா மைனஸில் எடுத்துக்கலாம், ப்ளஸில் வேணும்னா ப்ளஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆப்ஷனில் இருக்குது. இதே மாதிரி நாங்கள் 50 லென்த்து கொடுக்குறோம். அடுத்து டைரெக்டாக நீங்கள் கீபோர்டில் நீங்கள் டேப் கொடுத்தாலும் போகும், இல்லை நீங்கள் என்டர் கொடுத்து அடுத்த வேல்யூ கொடுத்தாலும் ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த இடத்துல இப்போ -30 டிகிரி கொடுக்குறேன். கீழே வந்துட்டு என்ன இருக்குதா, ஸோ தொடர்ந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்க வேல்யூ இருக்குதா. இதே மாதிரி நமக்கு என்ன மாதிரி வேல்யூ வரணுமோ அந்த மாதிரி வேல்யூ போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துடும். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக இந்த வேல்யூ கொடுக்கும்போது இதில் பாருங்க, இதுதான் இதில் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த டிஸ்பிளே ஆட்டோ கர்வ் இருக்கும்போது ஒரு வீக் டைமென்ஷன் மாதிரி இருக்கும். நம்ம வேல்யூ கொடுத்த உடனே அது ஒரு ஸ்ட்ராங் ஆகிடும். இவ்வளவு தான் ப்ரொஃபைல் ஆர்க்கு. இதை வந்து வேல்யூ இருக்குது. இதே இந்த இடத்துல XY ஃபார்மேட்ல இருக்குது. இதே லைன் எடுத்துக்கிட்டு இதே இது இப்போ நமக்கு வேல்யூ பார்த்தோம். இனி பேராமீட்டர் அதாவது கோஆர்டினேட் பேஸ் பண்ணி நமக்கு வேல்யூ கொடுக்கலாம். இந்த இடத்துல பாருங்க மேலே இருக்குது எக்ஸில் என்ன வேல்யூ, எக்ஸ் கோஆர்டினேட்ல 117 இருக்கு, ஒய் வேல்யூ 0 இருக்கு. இப்போ
நீங்கள் ஒயில் வந்து இந்த மாதிரி நம்ம கிராஃப் எப்படி மென்ஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி வேல்யூ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு மெத்தட். அப்போ பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி எந்த பொசிஷனில் இருக்குது, அதாவது ஆட்டோகேடில் பார்த்துருப்போம் அப்சல்யூட், ரிலேட்டிவ், போலார். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் இந்த மாதிரி ஆங்கிள் பொசிஷன்லேயே நம்ம ஈஸியாக வேல்யூ கொடுத்து நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இது ப்ரொஃபைல். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெக்டாங்கிள். அப்போ ரெக்டாங்கிளுடைய கீபோர்டில் வந்து ஷார்ட்கட் கீ என்னன்னு பாருங்க, அதாவது ஆர். இப்போ அந்த ஆர் நீங்கள் கீபோர்டை கொடுத்து பாருங்க, நான் வந்து கீபோர்டில் ஆர் செட் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக ரெக்டாங்கிள் வந்துட்டு. இப்போ இந்த ரெக்டாங்கிள்குள்ள நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸ்லையுமே இந்த இன்புட் மெத்தட் வந்து எல்லாத்துலேயுமே காமனாக தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பார்த்தோம், ப்ரொஃபைலில் பார்த்தோம், இந்த மெத்தடை நம்ம இன்னி பார்க்க போகிறதில்ல, ஏன்னா நமக்கு எல்லாத்தையுமே காமனாக இருக்கிறதுனால நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் நம்ம ட்ரா பண்ணுறோம். இந்த ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணதுக்கு அதாவது 3 மெத்தடில் கொடுத்துருக்காங்க. அதாவது பை 2 பாயிண்ட். இந்த இதில் இந்த கர்சர் நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே தெரியும். அதாவது ஐக்கான பாருங்க, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்குது. அதே மாதிரி அதாவது எப்படி கிரியேட் பண்ண மெத்தட். அடுத்தது 3 பாயிண்ட் மெத்தட், நீங்க எந்த பாயிண்டை நீங்க எப்படி செலக்ட் பண்ணலாம். அடுத்தது சென்டர் பாயிண்டை வச்சு நம்ம 2 வேல்யூ கொடுப்போம். ஃபர்ஸ்ட் நான் இந்த பை 2 பாயிண்ட்னு கொடுத்து நான் இந்த ஆரிஜினை செட் பண்ணி இந்த இடத்துல பாருங்க ஈஸியாக இருக்குதா. பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வச்சுட்டேன். இந்த இடத்துல விட்த், ஹைட் இந்த வேல்யூ வருது. இல்லை நீங்கள் எனக்கு கோஆர்டினேட் பேஸ் பண்ணி வேணும், ஸோ அதே மாதிரி கொடுக்கலாம். இன்புட் மெத்தட் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ரஃப் ஆட்டு இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் மெத்தட் இருக்குது. அதே மாதிரி நான் இப்போ திருப்பி ஒரு காட்டுறேன். நான் இந்த இடத்துல நான் ஒரு காட்டுறேன் ரஃப் ஆட்டு. இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டேன். அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட், கீழே ஒரு பாயிண்ட். அதே மாதிரி பை 3 பாயிண்ட். இப்போ இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ வைக்கிறேன். இதை எடுத்து வச்சோன்னா ஒரு லைன் மாதிரி காட்டும் பாருங்க. நீங்கள் எந்த பொசிஷனில் எப்படி வேணும்னு காட்டுது. ஸோ நீங்கள் இப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு லைன் எடுத்துட்டோமா, 2 பாயிண்ட் எடுத்து இதை பேஸ் பண்ணி 3ஆவதா ஒரு பாயிண்ட் எடுத்து நான் கீழே வைக்கணும். இதே நீங்கள் இந்த பாயிண்ட்டை நீங்கள் இங்கேயும் எடுத்தாலும் சரி, இப்படி எடுத்தாலும் சரி, ஏதாச்சும் ஆங்கிளில் கரெக்டாக வந்துடும். ஸோ இதை நான் கிராஸ் செக்ஷனில் நான் எடுத்து பார்க்குறேன். அதாவது ஆங்கிள் பேஸ் இப்படியும் நீங்கள் ரெக்டாங்கிள் பாஸ் வச்சு நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்து இங்கே பாருங்க ஃப்ரம் சென்டர். இப்போ இந்த சென்டர்னு பாருங்க, இந்த இடத்துல லைன் வச்சோன்னா இதில் வந்து சென்டரை வேல்யூ வச்சுட்டு மிடில் லைன். இது எப்படி நம்ம செகண்ட் மெத்தட் பார்த்தோமோ அதே மாதிரி தான் அடுத்த பாயிண்ட். அப்போ அடுத்த பாயிண்ட் வச்சோன்னா அதே மாதிரி இங்கே இடத்துல வந்து இதே மாதிரி பாயிண்ட் வைக்கலாம். பார்த்தீங்களா? அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த சென்டர் பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட். ஓகே, இதே மாதிரி மெத்தட்னா நான் திருப்பி நான் ஒருக்க காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருந்து இப்படி ஒரு பாயிண்ட் கொடுத்தா இப்படியும் நம்ம ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணலாம். அடுத்து ஒரு பாயிண்ட்ல இருந்து லைன் கொடுத்து இங்க லைன் கொடுத்து லாஸ்ட் எண்ட் நோடு கொடுத்துடலாம். அதாவது 3 பாயிண்ட். அடுத்தது சென்டர் பேஸ் பண்ணி நமக்கு வேல்யூ கொடுத்து, அதாவது சென்டர் லைன் பேஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் வேல்யூ கொடுத்து அந்த சென்டர் லைன் கிரியேட் பண்ணி அதே மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஸோ இவ்வளவு தான் இந்த ரெக்டாங்கிள் மெத்தட். இனி அடுத்து நம்ம பார்க்க சர்க்கிள். இப்போ இந்த சர்க்கிள் பாருங்க, இந்த சர்க்கிளுடைய ஷார்ட்கட் கீ பாருங்க, அதாவது ஓ. இப்போ நீங்கள் கீபோர்டில் நான் ஓ செலக்ட் பண்ண போகிறேன். ஓ செலக்ட் பண்ணிட்டோம், சர்க்கிள் வந்துட்டு. அதே மாதிரி சர்க்கிள் மெத்தட், அதே மாதிரி இன்புட் மெத்தட் இருக்குது. இப்போ சர்க்கிள் பாருங்க, இந்த சர்க்கிள்லேயும் இதே மாதிரி வேல்யூ இருக்குது. இப்போ இந்த சர்க்கிளில் எக்ஸ்ஒய்னு இருக்குது. நம்ம இது எக்ஸ்ஒய் செட் பண்ணாலும் எக்ஸ்ஒய் வரும், நீங்கள் டைமென்ஷன் செட் பண்ணால் டைமென்ஷன் வரும். இப்போ இந்த இடத்துல நான் ஆரிஜினில் சென்டர் பாயிண்ட் வைக்கிறேன். அடுத்தது ஆர்க். இங்கே டயமீட்டர் இருக்குது. நீங்கள் எந்த டயமீட்டர் வேல்யூ வேணுமோ இந்த டயமீட்டர் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் சென்டர். அப்போ பாயிண்ட்டு அண்ட் ஆர்க் வச்சு நம்ம ஒரு சர்க்கிளை ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். அடுத்தது சர்க்கிளில் 3 பாயிண்ட் வச்சு நம்ம சர்க்கிள் கிரியேட் பண்ணலாம். அதாவது ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட், எப்படி நம்ம ஆட்டோகேடில் கிரியேட் பண்ணுமோ tan ரேடியஸ் மாதிரி அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் நமக்கு எந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு சொல்லும்போது அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ 3ஆவது பாயிண்ட் எடுத்து இப்படியும் நம்ம எடுக்கலாம் சர்க்கிள். அடுத்தது பாருங்க, எந்த பொசிஷன் வேணுமோ XY டைரக்ஷனில் வேணும்னா இந்த இடத்துல XY வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ ரொம்ப ஈஸியாக நம்ம சர்க்கிள் கிரியேட் பண்ணக்கூடிய டூல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லைன். ஸோ இதோடைய லைன் இதோடைய ஷார்ட்கட் கீ எல். நீங்கள் கீபோர்டில் எல் கொடுத்துக்கிட்டு இந்த இடத்துல 2 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. அதாவது இன்புட் மெத்தட் தான் இருக்குது. இந்த லைனில் வேற கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தடில் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் போகிறது தான் லைன். அப்போ இந்த லைன் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும்னு பாருங்க. இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல இருந்து கரெக்டாக ஆரிஜின் பாயிண்ட் பேஸ் பண்ணி இந்த இடத்துல நான் எண்ட் பாயிண்ட் கொடுக்க போகிறேன். இங்கே இதில் வந்து எண்ட் பாயிண்ட் பாருங்க, இந்த இடத்துல திருப்பி அதே மாதிரி தான் லென்த்து ஆங்கிள் பேஸ் பண்ணணுமா இல்லை அதே மாதிரி கோஆர்டினேட் பேஸ் பண்ணி வேணுமா XY வேல்யூ. ஸோ இதை நம்ம இந்த இடத்துல லைன் கொடுத்தோன்னா பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிட்டு திருப்பி இந்த இடத்துல லைன் எனக்கு வேணும்னு சொன்னால் இதே மாதிரி தொடர்ந்து கண்டினியூ. ஸோ அதோட இதில் வந்து ப்ரொஃபைலில் வந்து எனக்கு கிரியேட் பண்ணும்போது அந்த லைன் அந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணாலும் அந்த பாயிண்ட் வந்து தொடர்ந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளவு தான் இந்த லைன் இதோடைய மெத்தட். அடுத்து இந்த இடத்துல ஆர்க் பார்க்க போகிறோம். கடைசியாக நம்ம இந்த கிளாஸில் கடைசியாக நம்ம பார்த்து முடிக்க போகிறது ஆர்க். இந்த ஆர்க்கு வந்து
என்ன இதோட ஷார்ட்கட் கீ என்ன ஏ. அப்போ இந்த ஏ வந்து நம்ம கீபோர்டு அதே மாதிரி ஏ செட் பண்ணுறேன். ஸோ ஏ செட் பண்ணோடனே இங்கேயும் அதே மாதிரி தான் ஆர்க் மெத்தட் இருக்கு, இன்புட் மெத்தட் இருக்கு. அப்போ ஆர்க் என்னன்னு பாருங்க. அப்போ ஆர்க்ல வந்து என்ன பாயிண்ட் இருக்குது 3 பாயிண்ட், அதே மாதிரி 3 பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டுக்கும் இந்த 3 பாயிண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது ஒரே பாயிண்ட்ல வச்சு கிடைக்கலாம். இதை வந்து சென்டரா பேஸ் பண்ணி எடுக்க. ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் ஆர்க் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட், அதே மாதிரி 3 பாயிண்ட். இதுதான் அதாவது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஸோ இதை வச்சு நம்ம ஆர்க் கிரியேட் பண்ணக்கூடியது. இதை வந்து இன்புட் அவுட்புட் மெத்தட் வச்சு செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஆர்க் சென்டர் பை. இப்போ நான் ஆர்க் இப்போ நான் இந்த இடத்துல நான் ஒரு சென்டர் பண்றேன். இப்போ இதுதான் சென்டர் வேல்யூ. இப்போ நான் சென்ட் பண்ணியிருக்கேன்னா இப்போ அடுத்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு இதே மாதிரி நம்ம வந்து ஆர்க்கை நம்ம கிரியேட் பண்ணலாம். இது ஒரு அப்போ ஆர்க் கிரியேட் பண்ணதுக்கு 2 மெத்தட். ஸோ இவ்வளவு தான். அப்போ என்ன ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் பார்த்தோம். ப்ரொஃபைல் அதே மாதிரி நம்ம ஒரு லைன் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ரெக்டாங்கிளில் 3 மெத்தட் பார்த்தோம் என்ன மாதிரி இருக்கு. அதே மாதிரி அடுத்து சர்க்கிள்லையும் இதே மாதிரி 2 மெத்தடில் சர்க்கிள் கிரியேட் பண்ணலாம். ரைனில் இன்புட் தான், அதே போல் ஆர்க்லையும் 2 மெத்தட் இருக்குது. ஸோ இவ்வளவு தான். அப்போ இந்த லைனை நம்ம எப்படி, அதாவது இந்த டூல்ஸை எப்படி நம்ம கிரியேட் பண்ணோம்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். இனி நமக்கு டைமென்ஷன் பார்க்கணும், அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பார்க்கணும். ஸோ இதோட இந்த ஸ்கெட்ச் டூல் இன்னும் முடியலை. இந்த கர்வ்ல இருக்க டூல் இன்னும் தொடர்ந்து நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம இதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.